ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சூப்பர் ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ பிரியாணி தான் செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே 2 எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டார் அனீஸு, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் 3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, அப்புறம் ஒரு சின்ன சைஸு எலுமிச்சம்பழம், 1 கப்பு தயிர், அப்புறம் 10 பல் சின்ன வெங்காயம். இதை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1 இன்ச் சைஸில் 10 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 6 கிராம்பு, ஒரு 7 ஏலக்காய், அப்புறம் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்டார் அனீஸு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பாதி ஜாதி பத்திரி. இதை ஒரு கடாயில் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நம்ம பிரியாணிக்கு போடக்கூடிய பிரியாணி மசாலா. இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போவே செஞ்சு போடும்போது பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்து சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ நான் எடுத்து தண்ணி விட்டு அலசிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கிலோ சிக்கன். இப்போது பிரியாணி தாளித்து விடலாம். ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், அப்புறம் 2 ஏலக்காய், கூடவே 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, இது 2யும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி எண்ணெயிலேயே நம்ம வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழங்களை இதில் சேர்த்துட்டு இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். இந்த மசாலாலாம் நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் 1/2 kgக்கு அதிகமாகவே தான் சிக்கன் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கூடவே 1 கப் தயிர் அதையும் இதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணியும் இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விடலாம். 10 நிமிஷம் வேகணும். அப்போ இடையில அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம தண்ணியும் அளவாக தான் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ சிக்கன் ஒரு 70% குக் ஆகிருக்கு இருக்கட்டும். இப்போ சிக்கன் வேகிறதுக்குள்ளே நாம் பக்கத்து அடுப்பில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணினாலும் பாத்திரத்தில் மெஷர் பண்ணினாலும் 1க்கு 2 தான் தண்ணி கணக்கு வைக்கணும். நாம் அப்போது 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இப்போ அரிசி மசாலாலாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை சேர்க்க வேண்டியது தான்.
நான் இந்த பாத்திரத்தில் தான் மெஷர் பண்ணினேன், அதனால் ஒரு பாத்திரத்துக்கு 2 பாத்திரம் தண்ணி வந்து நான் அதில் சேர்த்துட்டேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு இதில் புழிஞ்சு விட்டுறலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்போவுமே பிரியாணிக்கு நம்ம இந்த மாதிரி கடைசியாக கலந்து விடும்போது உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி 3/4 பதம் வெந்ததும் அரிசிக்கும் தண்ணிக்கும் வரணும், அந்தளவுக்கு வந்ததும் இதை வந்து இனி தம் போட வேண்டியது தான். இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வெயிட் வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமும் அப்புறம் ஒரு முறை கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வந்துட்டு ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷமும் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை, சிக்கனும் சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணும்போதே அதோட ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.